நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது நம்ம நிறுவனத்தை பற்றி போட்டு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு இருந்தப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி மை V3 ஆர்ட்ஸ் மக்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதில் வந்து ஏதாவது அப்டேட்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது வந்து கடைசியாக ஒரு மை V3 வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தப்போ ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தப்போ ஏதோ ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு லிங்க்கு வந்துச்சு. அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. அதனால் அதில் உள்ள மக்களை வந்து என்னால் பண்ணவும் முடியலை, காண்டாக்ட் பண்ணவும் முடியலை. கொஞ்சம் சிரமமாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டு பண்ணலான்னுக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா யூடியூப் சேனலையும் இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம நிறுவனத்தோட கேஸ் எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எம்டி சார் வந்து ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, எம்டி சார் வந்து கோர்ட்டில் வந்து ரெட் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு, நம்ம சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறையா விதமான அவங்களுக்கு தெரிந்ததை யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன உண்மைங்கிறது நம்ம இந்த கேஸ் முடிஞ்சால் மட்டும்தான் தெரியும். அதாவது இப்போது ஃபைல் பண்ணியிருக்கிற இந்த கேஸ், இந்த இது முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அது கேஸ் இறங்கி வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் 2ஆம் தேதி வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. கவுண்டர்னால் அப்படின்னா நம்ம மனுதாரரும் எதிர் மனுதாரரும் வந்து நம்ம நேரடியாக வச்சு விசாரிப்பாங்க கோர்ட்டில். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து 2ஆம் தேதி நடக்கும். மேபி அன்றைக்கும் வந்து நமக்கு கவுண்டர் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியலாம். இல்லை மறுபடியும் நெக்ஸ்ட்டு இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எது மாதிரி போட்டிருக்காங்க, இது என்ன கேஸுங்கிறது இன்னும் யாருக்குமே முழுமையாக தெரியவில்லை. அதாவது எம்டி சாரோட ரெட்னா ப்ராப்பர்ட்டியா, இல்லை அல்லது எம்டி சாரோட ரிலாக்ஸேஷனா, இல்லை என்ன அந்த சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சு தாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்னங்கிறது யாருக்குமே எதுவும் தெரியாது. அதனால் மக்கள் யாரும் மறுபடியும் எதையாவது போட்டு மனசில் நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு குழம்பிகிட்டு இருக்காதிங்க. இதுக்கு கண்டிப்பாக யார் மேலே எந்த தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்போம். நம்ம யூடியூப் தரப்புலேருந்து சில கேள்விகள் கேட்போம். அதே போல் சில டைரக்டர்கள், அதாவது மெயின் டைரக்டர்கள் நிறுவனத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எவ்வளோ அலட்சியமாக பேசியிருக்காங்க, எவ்வளோ அலட்சியமாக சில பேர்த்துக்கிட்ட பதில் சொல்லியிருக்காங்களோட ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்குது. அது கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நான் வெளியிடுவேன். பட் அது நிறுவனம் கேஸஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் மூவ் பண்ணுவோம். இவ்வளோ காலதாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாராலையுமே தெரியல. ஏன்னா கோர்ட்டு கேஸு போய்கிட்டு இருக்கனால எம்டி சாராலையும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுனால அவர் வந்து பேச முடியாத சூழ்நிலையில் எம்டி சாரும் இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு இது உண்மையான நிகழ்வாக போய்கிட்டு இருக்கா, இல்லை பொய்யா போய்கிட்ருக்கா, யார் மேலே தப்பு, இல்லை நம்ம நிறுவனத்து மேலே கேஸு போட தூண்டினாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தப்பா, இல்லை கேஸ் போட்டவங்க மேலே தப்பா, இல்லை நம்ம நிறுவனத்து மேலே தப்பா அப்படிங்கிறத கூடிய விரைவில் நம்ம பார்ப்போம். அதனால் மக்கள் நம்ம ஒன்று கூடி கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்போம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருப்போம். நம்ம கேஸ் எந்த அளவுக்கு போங்கிறத பார்ப்போம். அதே போல் சில டைரக்டர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி பேசின என்னோடய ரெக்கார்டு என்கிட்டகள் இருக்குது. அது யாரும் கேட்க வேண்டாம். இதை நான் இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது வெளியிடப்படும். சில டைரக்டர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சில முக்கியமான ஆடியோக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது. அது எந்த டைரக்டர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது பதிலடி கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். அது வரைக்கும் காத்திருப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலீட் ஆகிடுச்சு. இனி மக்களுக்கு எந்த அளவுக்கு அப்டேட் கொடுப்போங்கிறதே நமக்கு தெரியலை. அதனுடைய டெலிகிராம் லிங்க்கை ஒன்று நான் உருவாக்கியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் உள்ளே வாங்க. எல்லாருமே மறக்காமல் இந்த டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் அப்படின்னா நான் உடனுக்குடனே இந்த டெலிகிராம் குரூப்பில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காத்திருப்போம். மீண்டும் நம்ம சேனலில் இதை நம்ம தொடர்ந்து
வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு கேள்வி கேட்குற டைம் கண்டிப்பாக நமக்கு வரும். காத்திருப்போம். மக்கள் யாரும் இவ்வளோ நாளும் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம். மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். கண்டிப்பாக நமக்குன்னு உள்ளது கண்டிப்பாக நம்மளை விட்டு போகாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கேஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சாதகமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரோட ரிலாக்ஸேஷன் பெயில் கிடச்சிது. அவங்க ரிலாக்ஸேஷன் பெயில் கிடச்சாலுமே அவங்களுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. அதனால் எந்த நிறுவனத்து தரப்புலேருந்தும் எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு வர்றதில்லை. கண்டிப்பாக நம்ம அதுக்கும் இவ்வளோ நாள் பொறுத்திருந்தோம். இன்னும் எவ்வளோ நாள் நம்ம பொறுத்திருப்போங்கன்னு தெரியல. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். அதே போல் இது மாதிரி அப்டேட் நமக்கு வேணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராமோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. அதே போல் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாராவது முக்கியமான ஆளுங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.